வெல்கம் பேக் டு விஜிகே ஃபோட்டோகிராஃபி. போன எபிசோடில் நிக்கானுடைய ப்ரோரெஸ் ரா வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது நிறைய நேரம் வந்து ப்ரோரெஸ் ரானா என்ன, அது எப்படி எடிட் பண்ணுறது அதுலேயே போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு அந்த செகண்ட் டெக்னிக் அப்படி என்ன அப்படிங்கிறது சொல்லிட்டு நான். ஸோ ஃபைல் எப்படி இம்போர்ட் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போது ஃபைனல் கட் ப்ரோவில் இந்த இடத்துல ஐ ஐகான் இருக்கு இல்லைங்களா, அந்த ஐ ஐகான்குள்ளே போய்ட்டு இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐ ஐகான் போனீங்க அப்படின்னாக்கா இந்த செட்டிங்ஸ் அப்படின்னு கீழே இந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்கும். அதில் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா யூஸ்வலி என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ராவில் வீடியோ எடுத்தீங்கன்னா அது வந்து லாகுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் வந்து யூஸ்வல் வழியாமல். ஏன் அப்படின்னா பழைய டெக்னிக்கில் என்ன பண்ணணும், நம்ம ஹைலைட்ஸை இழுத்துக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஒவ்வொரு வீடியோ கிளிப்புக்குமே வந்து ஹைலைட் லெவல் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கிளிப்பாக போய் நீங்கள் அதை இழுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையை வெறுத்துரும் உங்களுக்கு. அதனால் இது வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கணும் இல்லையா அந்த ப்ராசஸை. அதுக்காக தான் வந்து நீங்கள் ராலேருந்து லாகுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் டைனமிக் ரேஞ்ச் என்னவோ அதை அப்படியே லாக் ஃபார்மேட்டில் உங்களுக்கு அப்படியே உங்கள் கிளிப் அப்படி மாறிடும். இப்போ இது வந்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி தெரியுது இல்லைங்களா. இதை நம்ம என்ன பண்ணுறோம், ரா டு லாக் கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த சோனி S-Log3 கேமெட் இருக்குல்லையா, அது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இன்னும் நிக்கான்லேயே ஆகட்டும் ஃபைனல் கட் ப்ரோலேயும் ஆகட்டும் ஒரு நிக்கான் லாகுக்கு ராலேருந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு அஃபிஷியலாக இன்னும் அது பண்ணலாம் அவங்க. ஸோ ஃபைனல் கட்டில் இது வரைக்கும் அந்த ரிலீஸ் இன்னும் வரல. ஸோ ரா டு லாக் கன்வர்ஷனில் வந்து நிக்கான் லாகுக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே வரல. கேனன் ரொம்ப நாளாக இருக்குது, சோனி ரொம்ப நாளாக இருக்குது, பேனசானிக் ரொம்ப நாளாக இருக்குது. அதனால் அது எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. அதில் கேனன் ரொம்ப நல்லா இருக்குது. கேனனை விட கொஞ்சம் பெட்டராக சோனி இருக்குது. எனக்கு கேனன் வந்து எனக்கு தெரில, எனக்கு கேனன் அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கலர்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேனன் லாகு கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கி யூஸ்வலாக எல்லாரும் சோனி லாகுக்கு தான் கன்வெர்ட் பண்ணுறாங்க. நம்ம கேனனுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா. நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ வந்து கேனன் லாகுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே ஒன்று தான். நீங்கள் சோனிக்கும் கன்வெர்ட் பண்ணலாம், V-Log கன்வெர்ட் பண்ணலாம், எப்படி வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா அது ரா இன்ஃபர்மேஷன் அப்படியே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி இருக்கும். இது உங்களுக்கு ஒரு ஈஸியாக செஞ்சு கொடுக்கறதுக்காக தான் அது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஷர்ட் எதுவுமே கிளிப் ஆகலை பார்த்தீங்களா. டிஷர்ட் கிளிப் ஆகலை. ஆனால் இந்த ஷேடோஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக ஏற்றி கொடுத்துருக்கு, ஹைலைட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இறக்கி கொடுத்துருக்கு. மொத்தமாகவே இந்த வீடியோ ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து அந்த 35 to 75 இருக்குது. இப்படி தான் இருக்கும் லாகில். ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டைனமிக் ரேஞ்சு அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கும் அது. இப்போ இதுலேருந்து நம்ம கிரேட் பண்ண ஆரம்பிக்கணும். இதில் என்ன பண்ணணும், யூஸ்வலி கான்ட்ராஸ்ட் யூஸ்வலாக ஆட் பண்ணணும். கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா சரி கான்ட்ராஸ்ட் தான் ஆட் பண்ணுறோம், அது ஏன் அப்போ எதுக்கு நான் லாகில் எடுக்கணும், எதுக்கு நான் ரால் எடுக்கணும் அப்படின்னாக்கா அங்கே தான் அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் உங்களுக்கு முக்கியம். எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த இருட்டு இருக்கணும், அந்த ஷேடோஸ் இருக்கணும், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது வெளிச்சம் இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணலாம். அதுக்காக தான் அது. அதே மாதிரி எல்லா நேரத்துலையும் லாகில் எடுக்கணும் அவசியம் கிடையாது. அது எப்போ என்ன எதுங்கிறது நானுமே கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். நான் நிறைய விஷயங்களை தப்பு பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் இன்னொரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் இந்த வீடியோக்கான இன்ஃபர்மேஷனை போயிடுவோம். நம்ம என்ன பண்ணுறேன், இப்போ வந்து எனக்கு ரொம்ப மர்க்கியாக இருக்கா, எனக்கு ரொம்ப அப்படியே மட்டியாக இருக்குது, எனக்கு அதிகமாக இன்ஃபர்மேஷன் இதில் இல்லை. ஸோ என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு எடுத்தது கொஞ்சம் சேச்சுரேஷன் ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு பெட்டராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சேச்சுரேஷன் இப்போதைக்கு தூக்கிட்டேன், நான் 100% தூக்கிட்டேன் நான் சேச்சுரேஷனை. அப்புறமா இறக்கிக்கலாம் நம்ம. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், நான் எக்ஸ்போஷருக்கு போகிறேன். எக்ஸ்போஷரில் இப்போது எனக்கு என்னுடைய சீனில் இருக்கிற டார்க்கஸ்ட் போர்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். டார்க்கஸ்ட் போர்ஷன் வந்து தலைக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்குது. அது கொஞ்சம் டார்க்காக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதில் இன்ஃபர்மேஷன் இல்லைனாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. மேலே இந்த இடத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்குது. அது வந்து ஃபுல்லாக கருப்புக்கு எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு கருப்பு குப்பை தொட்டி தான் அது. ஓகேங்களா. ஸோ பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இது என்ன பண்ணலாம், அப்படியே நான் இறக்குறேன். அது ஃபுல்லாக எந்த அளவுக்கு இறக்க முடியுமோ இறக்கிடுறேன் நான் ஃபஸ்ட்டு. இது ரொம்ப அப்படி இருட்டாயிட்ட மாதிரி இருக்கா வீடியோ. இப்போ வந்து நம்ம இதை ஹைலைட்ஸ் ஜாஸ்தி பண்ணணும். இப்போ ஹைலைட்ஸ் எந்த அளவுக்கு ஜாஸ்தி பண்ணணும்னா, என்னோடய ஷர்ட் வந்து கிளிப் ஆகாத அளவுக்கு நான் ஜாஸ்தி பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷர்ட் கிளிப் ஆகிடுச்சு, ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டர் கிளிப் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ ஷோல்டர் கிளிப் ஆகாத அளவுக்கு நான் ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். இப்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சிங்கன்னா, என்னோட டிஷர்ட்டில் வெள்ளை இருக்குது. ஓகே, ஆனால் பின்னாடி செவுத்துலேயும் வெள்ளை இருக்குது இல்லைங்களா. அப்போது செவுறு வந்து கிளிப் ஆனால் பரவாயில்ல, செவுறு கிளிப் ஆகாத அளவுக்கு வைக்கலாமா அப்படின்னாக்கா அது உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்தது. இப்போது நான் யூஸ்வலி சப்ஜெக்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் நான் பார்ப்பேன். இந்த வீடியோவில் நான் தான் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் கிளிப் ஆகாத மாதிரி இருந்ததுன்னா போகிறோம் நமக்கு. நான் அதுதான் யூஸ்வலி பார்ப்பேன். அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது தெரியாது. நான் பண்ணுற தப்பாக கூட இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாக்கா அது இன்னொரு வீடியோவாக போடுவேன் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். கற்றுக்க உங்களுக்கு சொல்கிறேன் நான், அவ்வளோதான். இதுலேருந்து நீங்கள் பெட்டராக கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை நான் திருத்தி இன்னொரு வீடியோ கூட பண்ணுறேன் நான். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், நான் டிஷர்ட்டில் இருந்து மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக இங்கே வச்சுட்டேன் நான். இப்போது மிட் டோன்ஸ் எவ்வளோ வேணுமோ நான் தூக்கிக்கிறேன். ஓகேங்களா. மிட் டோன்ஸு இப்போது பியோர் பிளாக் வரைக்கும் எதுவுமே தேவையில்லை இந்த சீனில். ஸோ மிட் டோன்ஸ் வந்து லைட்டாக தூக்கிக்கிறேன் நான்.
இப்படி இருக்கா. இப்போ ஹைலைட்ஸ் லைட்டாக இறக்கிக்கலாம், அந்த 100 கொண்டுக்கிறேன் நான், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் பேசிக் கிரேடிங், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஒன்றுமே தேவையில்லை நமக்கு. இப்போது சேச்சுரேஷன் ஜாஸ்தி பண்ணியிருக்கிறோம், இன்னும் மிட் டோன்ஸில் கூட இன்னும் ஜாஸ்தி பண்ணலாம், கம்மி பண்ணலாம், எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் சேச்சுரேஷன் எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகேங்களா? இப்போது கேனன் லாகுக்கு மாற்றிருந்தோம் இல்லையா, இப்போ சோனி லாகுக்கு அதுவே அப்படி சும்மா வச்சு பார்ப்போம். ஏற்கனவே சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், அதை சோனிக்கு மாற்றினா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. இன்னுமே கொஞ்சம் கான்ட்ராஸ்டியாக இருக்குது, ஆனால் டிஷர்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. ஸோ நான் திரும்பவும் போய் அந்த இன்ஃபர்மேஷனை திரும்பவும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போது இது வந்து லாக் இன்ஃபர்மேஷனாக. இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது லட்டை தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஜாலியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு லட்டை தூக்கி போடுறேன். இதில் என்ன லட்டு, நம்ம யூடியூப் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற லட்டு ஓரளவுக்கு தாங்குது. நான் யூடியூபுக்குன்னு தனியாக ஒரு லட்டு செஞ்சு வச்சுருந்தேன் நான். ஓகேங்களா, பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ரொம்ப மோசமாலாம் இல்லை. இப்போ லட்டு போட்டாச்சு. இப்போ போய் நீங்கள் திரும்பவும் அந்த ஃபைன் டியூனிங் பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய ஃபைனல் கலர் இப்படி தான் இருக்கணும், உங்கள் லுக்கு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. இப்போ அங்கே திரும்ப போய் அந்த எக்ஸ்போஷரை லைட்டாக நீங்கள் ட்வீக் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது. ஸோ மிட் டோன்ஸ் வந்து ரொம்ப காடியாக இருந்தது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே இறக்கிக்கிறேன். இட்ஸ் ஓகே. ஸோ எக்ஸ்போஷர் எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த இடத்துல நான் வச்சுக்கலாம் நான். ஓகேங்களா, இந்த அளவுக்கு லெங்க்தி ப்ராசஸ் தான் இது. ஆனால் அதை செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஈஸியாக பழகிடும் உங்களுக்கு. இப்போது இந்த அளவுக்கு லெங்க்தி ப்ராசஸை வந்து குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, எப்போ குறையும் அப்படின்னா, ஃபைனல் கட் ப்ரோக்கு ஆப்பிள்லேருந்து ரா டு லாக் கன்வர்ஷனுக்கு நிக்கான் லாகுக்கு அவங்க அஃபிஷியலாக ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த ப்ரோரஸ் ரா எதுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா, அந்த ஹைலைட் ரோல் ஆஃப் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது ஹைலைட் ரோல் ஆஃப். ஸோ ப்ரோரஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஷர்ட்டில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு க்ளீனாக தெரியுது எனக்கு. ஆனால் 10 பிட்டில் சுத்தமாக காலி, 8 பிட்டில் இன்னுமே கிடைக்காது. ஸோ இதுதான் பிரச்சனை. அந்த பிட் டெப்த் ஜாஸ்தியாக உங்களுக்கு வந்து கலர் இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், டைனாமிக் ரேஞ்சும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ மேக்ஸிமம் டைனாமிக் ரேஞ்சு இப்போது உங்கள் கேமரா வந்து 12 ஸ்டாப் தான் கொடுக்கும் அப்படின்னாக்கா அவ்வளோதான் கொடுக்கும். இப்போ ஆரி அலெக்ஸாலாம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா 15 ஸ்டாப் ஈஸியாக கிடைக்கும், ரெட் 16 ஸ்டாப்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கேமராஸோட லெவலே வேறு. ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா ஒரு $2000, அதாவது $2000 கணக்கு போட்டு பார்த்துக்கோங்களேன் நீங்களே, $72 $75 வச்சுக்கோங்க ஒரு டாலர். ஸோ அந்த கணக்கில் வந்து இவ்வளோ கம்மியாக ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா ப்ரோரஸ் ரா எடுக்க முடியும் அப்படிங்கிறதே வந்து ஒரு அற்புதமான விஷயம் அது. ஓகேங்களா, அதுக்கே ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இப்போ நிக்கானுக்குது. இப்போ வந்து கேனன்லேயும் வந்து அந்த சி லாக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சி லாக் லைட் வந்து 1DX Mark 3 வந்துருச்சு. நான் இந்தியா வந்ததுக்கப்புறம் யாராவது 1DX Mark 3 வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு என்கிட்ட ஒரு அரை மணி நேரமாவது கொடுங்க, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஓகேங்களா, பட் அது கொஞ்ச நாள் அது கையில் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நான். இந்தியா அதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன் நான். ஓகே, எனிவே, ஸோ ப்ரோரஸ் ராவுடைய அட்வான்டேஜ் இது தான். ஏன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கலர் இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும், மேக்ஸிமம் டைனாமிக் ரேஞ்ச் எடுக்க முடியும். ஓகே, நான் இன்னொரு வீடியோவும் கூட நான் பண்ணுறதுக்கு ரெடி. நான் உங்களுக்கு இதில் இன்னும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாக்கா இன்னொரு வீடியோ கூட நான் பண்ணுறதுக்கு ரெடி, இந்த கலர் கிரேடிங் வச்சு. ஏன்னா கார்த்தியை வச்சு கொஞ்சம் டெஸ்ட் வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன் நான், அதையும் கூட நான் பண்ணுறதுக்கு நான் ரெடி. ஓகே, இப்போதைக்கு உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.